உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அதன் மூலமாக தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு அற்புதம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்தால் மிகவும் நல்லது, என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்று மகாலய பட்சம் ஆரம்பம் நாளுங்க. தந்தையை இழந்தவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு இப்பொழுது உகந்த தினமாக கருதப்படுதுங்க. இந்த ஒரு 15 நாள் நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும். ஏற்கனவே இறந்து போனவர்கள், ஆண்மகன் இல்லாதவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களுடைய உறவினர்கள் இப்பொழுது தர்ப்பணம் செய்வதற்கு சரியான தருணம். அவர்களது உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த 15 நாட்களுக்கு அவர் இறந்த திதியில் தர்ப்பணம் செய்வது முன்னோர் வழிபாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக அது அமையுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவானுடன் 5 குடைய தனஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான ஒரு தினமா அமையுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் இன்றைய தினம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல உற்சாகமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்குங்க. பண தேவைகள் இன்றைய தினம் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்கள் என்ன பணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த பண தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் உற்சாகமுடன் சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. தொலைபேசி வழியாக உங்களுக்கு நல்ல தகவல் சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வகையில் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்களை இன்றைய தினம் செய்வதற்கான போதுமான நேரங்கள் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது அவசியம். எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் கடுஞ்சொற்களை இன்றைய தினம் கூறிவிட வேண்டாம். யாரையும் எந்த விதமான கடுஞ்சொற்களாலும் இன்றைய தினம் நீங்கள் ஏளனமாக பேசிவிட வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பர்ச்சேஸ் அவுட்டிங் போகிறதுக்காக நல்ல ஒரு பண வரவுகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கான தேவைகளும் இன்றைக்கி இருக்கும். எனவே அவுட்டிங் போயிட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அலுவலக பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெஷரில் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளை புதிய பதவிகளும் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சிறப்பான ஒரு ஆஃபீஸ் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் இன்றைய தினம் அனுமதிக்க வேண்டாம். நீங்களாகவே உட்கார்ந்து உங்களது அன்புக்குரியவரிடம் பேசி எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து நீங்கள் தீர்வுகளை காண வேண்டிய ஒரு தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணுங்கள். யாருடைய 3ஆம் நபர் பஞ்சாயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் இழுத்துக்கொண்டு அதனால் வருத்தப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு மாறி ஒரு இணக்கமான ஒரு அன்பான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது இல்லறத்தில் அமைய வாய்ப்பில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து இன்றைய தினம் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைய பெற்றுள்ளது. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனன் ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அவரோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி நம்ம போடக்கூடிய ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஒரு ஏதுவாக வாய்ப்பாக அமையுங்க. நாங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அது இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போவே நம்ம மீனன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி பிங்க் கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு தேவைங்க. எந்த விதமான அவசரமான முடிவுகளும் உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் எடுக்க வேண்டாம். எந்த விதமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் முடிவெடுத்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு.
அதுலேயும் வந்து சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டடான சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன நிம்மதியான ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். எனவே குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. அரசு தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுது. உங்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை இப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களது அலுவலக பணியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுக்கு இன்றைய தினம் அரசு சார்ந்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மனசு கொஞ்சம் சலனப்படுங்க. மனசு அலைபாய விடாமல் நீங்கள் இறை வழிபாடு மற்றும் தியானம் செய்வது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தருவதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் மனக்கட்டுப்பாடை நீங்கள் மேற்கொள்ள தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். அலுவலக பணிகளில் இன்றைக்கி நிதானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுமையுடன் நிதானித்து செயல்பட வேண்டியது உங்களது உத்தியோக பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் அது வரும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடாமல் இந்த வீடியோ நீங்கள் எண்டுக்கு போயிடாதீங்க. மேலும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் பெற்று நமது ராசி பலன்களை தினசரி நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக அது அமையுங்க. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிக்காமல் போணுச்சுன்னா அப்படின்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.